இப்போ மகிழ்ச்சியால் கூத்தாடிக்கும். வெய்ய மாமுனி சென்னியில் சூடியே வினை போய் உய்யுமாறு இது என்று வந்து உம்பர் நாட்டு அடைந்தான். வந்து தெய்வநாயகி சென்னியில் சூடிய தெரியல். இது லக்ஷ்மி தேவியே தன்னுடைய சிரத்தில் சூடிய மாலை. ஐய யார் பெற புரிந்த செய்தவம் என்ன? புரிந்தது எத்தவம் என ஆடி வெய்ய மாமுனி கோபத்தை உடைய மாமுனிவன் தன்னுடைய சென்னியிலே சூடிக்கொண்டு வினை போய் உயுமாறு இது என்று உவந்து என்னுடைய வினை தீவினைகள் தீர்ந்து நான் உயுமாறு இது என்று உம்ப நாட்டுக்கு வந்து அடைந்தான். பெய்யு மாமுகில் வெள்ளியம் பிறங்கன் நீ பிறழும் செய்ய தாமரை ஆயிரம் மலர்ந்து செங்கதிரின் மொய்ய சோதியை விளைச்சிய முறைமை போன்று ஒளிரும் மெய்யினோடு ஐராவத களிற்றின் மேல் விளங்க. வெள்ளியம் நீங்க சொல்றீங்க. பெய்யும் மாமுகில் வெள்ளியம் பிறங்கல் பொருள் சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. பொருள் நீங்களே சொல்லுங்க. வெள்ளிமயமான வெள்ளியம் பிறங்கல் மீள் மலையின் மேலே செய்ய தாமரை ஆயிரம் மலர்ந்து செங்கதிரின் மொய்ய சோதியை மிளைச்சியது. 1000 சிகரங்களை கொண்ட மலையின் மேலே பெய்யும் மாமுகில் வெள்ளிமயமான அழகிய மலையின் மேலே மழை பெய்ய நிற்பதாகிய காலமேகமா தன்னுடைய உடம்பினால் தன் உடலினால் கதிரை மெய்ய சோதியை நிலைச்சிய சூரியனை மறைத்தது ஒப்ப முறைமை போன்றவர்களும் மெய்யினோடு அது இந்திரனுடைய உடல் அப்படி இருக்கு. இந்திரனுடைய உடலுடைய ஜோதி மெய்யினோடு ஐராவத கழிக்கு மேல் விளங்க. ஐராவதத்து மேல இந்திரன் உட்காந்து வந்துட்டு இருக்கோம். எதிர துர்வாசம் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கதையா தான் இருக்கும். அரம்பை மேனகை திலோத்தமை உருப்பசி அனங்கன் சரம்பை தூணியில் தளிரடி நூபுரம் தழைப்ப கரும்பையும் சுவை கைப்பித்த குதலையர் கைப்பித்த குதலையர் விளரி நிரம்பு குதலையர் விளரி நிரம்பு பாடலோடு ஆடினர் வீதிகள் நெருங்க. விளரின வாய்ப்பாட்டு. அரம்பை மேனகை திலோத்தமை உருப்பசி ஊர்வசி அனங்கன் மன்மதன் இல்ல அனங்கன் தூணி சரம்பை தூணியில் அப்படி வரும். உற்பத்தி அனங்கன் சரம்பை தூணியில் தளிரடி நூபுரம் தழைப்ப இல்ல மன்மதன் மலரம்புகளை பெய்த அந்த அம்பரா தூணி போன்ற தளிரடி அவங்களுடைய ஒலி மிகுமாறு. அதாவது இவங்க நடந்து வர சத்தம் மன்மதன் அம்பு விடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நினைக்கிறேன். நூபுரம் தழைப்ப கரும்பையும் சுவை கைப்பித்த குதலையர். கரும்பு கூட கசக்கும் அப்படிங்கிற மாதிரியான இனிய சொற்களை உடைய குதலையர் பெண்களுடைய விளரி வாய்ப்பாட்டால நிரம்பு பாடலோடு ஆடின வீதிகள் நெருங்க ஆடிக்கொண்டிருந்தார். இந்திரன் வரும்போது நீல மால்வரை தவள் தரு நிறை நிலா கற்றை போலவே இருபுடையினும் சாமரை புரள கோல மாமதி குறைவர நிறைந்து ஒளி குலாவ மேல் இவர்ந்தன வெள்ளியன் தனிக்குடை விளங்க. நீல மால்வரை தவழ் தரு நிறை நிலா கற்றை முழு நிலாவின் கற்றை கருப்பு கரிய மலையின் 2 பக்கத்திலையும் நிலவின் ஒளி சுழலுவது போல சாமரம் வீசவும் கோலமாமதி குறைவர நிறைந்தோடி. இந்த கோலமாமதி நாள்பட குறையும் வளரும் தேயும் வளரும். தேயல் அப்படியே இருந்தது. கோலமாமதி குறைவர நிறைந்து ஒளி குலாவ மேல் இவர்ந்து
அதுக்கு மேல இந்திரனுடைய தலைக்கு மேல இவந்து என வெள்ளி தனிக்குடை விளங்க வரார். இந்திரன் வரார். மலையோட ரெண்டு பக்கமும் நிலவொளி தவழ்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அத வீசும் போது என்ன பண்ணுவானா, அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இத்தனை தடவை முன்னால, இத்தனை தடவை பின்னால. குருவாயூரப்பன் போல பார்த்தா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். பழங்கு பேரியும் குரட்டொடு பாண்டிலும் சங்கும் வழங்கு கம்பலை மங்கள கீதத்தை மறைப்ப முழங்கு நான்மறை மூரி நீர் முழக்கென உலகை விழுங்குமா வரும் விழா அணி கண்டு உளம் வியந்தான். வருகின்ற திருவிழா திருவீதி ஊர்வலத்தை பார்த்து துர்வாசர் மனசுல ஆச்சரியப்பட்டார். எப்படி தழங்கு பேரியும் பேரி முழங்குகின்றது, குரடு என்கின்ற இசை ஒரு கருவி, பாண்டில் கைத்தாளம், சங்கு, வழங்கு கம்பளை, இதுல இருந்து வரக்கூடிய மங்கள கீதத்தை மறைப்ப அதனுடைய சத்தத்தை அமுக்க, முழங்கு நான்மறை மூரி நீர் முழக்கென நான்மறை வேதங்களின் ஓசை, கடல் ஓசை போல உலகை விழுங்குமா மாவரும். இப்படி உலகத்தையே விழுங்குவது போல இவனுடைய வருகின்ற விழா கோலத்தை கண்டு துர்வாசர் மனசில் ஆச்சரியப்பட்டார். அடுத்தது தனையொவாதவன் மகிழ்ச்சியால் வாசவன் தன் கை வனையும் மாலையை நீட்டலும் தோட்டியால் வாங்கி துணை வளர்த்து ஐராவத தெருத்திடை தொடுத்தான் பனைசை கையினால் பறித்தடி படுத்தது அப்பகடு. தன்னை ஒவ்வாதவன் மகிழ்ச்சியால், தன்னை ஒவ்வாத துர்வாசன் மகிழ்ச்சியால் வாசவந்தனை வனையும் மாலையை நீட்டல். இந்திரன் வாசம் இந்திரன் இடத்துல அந்த மாலையை நீட்டலும் உரன் என்னும் தோட்டியால் ஓர் ஐந்தும் காப்பான். தோட்டினா என்ன? அங்குசத்தால் அது அப்படி வாங்கினார். அது மேல இருந்து அப்படி வாங்கி யானையோட துணை வளர்த்த ஐராவதத்து எருத்திட கழுத்து யானை எருத்தது பிடர் அதுல கொண்டு இந்த மாலை வச்சான். அது என்ன பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே தூக்கி காலை போட்டு முடிச்சது. பனைசை கையினால், பனை மரத்தை போன்ற துதிக்கை பனைசை கையினால் பறித்து அடிப்படுத்தது அப்பகடு. பகடுன மலை, மலை போன்ற வெண்பகடூரும் பதந்தரும். பகடுன்னா யானையே தானா இல்ல மலையா? யானையே தானே வெண்பகடு. இங்க அப்பகடுன்னா யானையா? அந்த அளவுக்கு ஒரு விளக்கமா பண்றது மாட்டாரு, பேரா கூட இருக்கலாம். வெண்பகடூரும் பதந்தருமே அதுலயும் அதே யானை அர்த்தத்துலதான் வரும். கண்ட மாமுனி விழி வழி ஒழுகு வெங்கனலால் அண்ட கூடமும் சாம்பராய் ஒழியும் என்று அழியா விண்டு நீங்கினர் விண்ணவர் இரு சுடர் மீண்ட எண்டிசா முகம் இருண்டன சுழன்றது எவ்வுலகும். அவருக்கு தூக்குறாலே கோபம் வந்துடும். இவர் இவ்வளோ இப்படிப்பட்ட தெய்வீகமாக தனக்கே கிடைக்காத ஒண்ணு ஒரு வித்யாதர பெண் கொடுத்து தான் வாங்கி அதை கொண்டாந்து இந்த இந்திரனுக்கு கொடுக்கலான்னு கொடுத்தா அவன் வந்து அலட்சியமா அதை வாங்கிய கொண்டு போய் வைக்க அந்த ஐராவதம் காலை போட்டு முறைக்கு முடிக்கிறது. இப்ப இவருக்கு சாதாரணமாக கோபம் வர ஆளுக்கு என்ன கோபம் வரணும்? சடார்னு கோபம் வந்தது. கண்ட மாமுனி வெளி வழி ஒழுகும் வெங்கனலால் அண்ட கூடமும் சாம்பராய் ஒழியும் என்று அழியா உடனே விண்டு நீங்கின சிதறி போய் விண்டு நீங்கின விண்ணவர் இருசுடர் மீண்ட எண் திசாமுகம் இருண்டன. 8 திசைகளும் இருண்டன. இரு சுடர் மீண்ட சூரியனும் சந்திரனும் கூட திரும்பி போயிட்டு திசாமுகம் நான் சொல்லி இருண்டது. சூழன்றது எவ்வளவு எல்லா உலகம் அதனுடைய நிலையில இல்லாம கோபம் கொண்ட முனிவன் இந்திரனை பார்த்து சொல்றான். புகை எழுந்தன உயிர் தோறும் எழில் பொடித்தவனின்
நகை எழுந்தன நிவந்தன புருவ நன்னுதலில் சிக எழும் சுடர் விழியின் அனசனி விழியினன் அசனியும் திகைப்ப மிக எழுந்திடு சதமக கேளென வெகுண்டான். சதமகன் 1000 வேள்வி செய்த இந்திரனே 100 வேள்வி செய்த புகை எழுந்தன உயிர் தோறும் எயில் பொறுத்தவனின் நகை எழுந்தன, அதாவது திருப்புறங்களை எரி செய்தவனாகிய சிவபெருமானின் சிரிப்பை போல சிரிப்பு துர்வாசனிடத்துல உண்டாயிற்று. நிவந்தன மேலே ஏறின புருவங்கள், நன்னுதலில் புருவங்கள் நிவந்தன. சிகை எழும் சுடர் விழி, அதாவது அவருடைய கோபாக்னி கொண்ட பார்வையோட வீச்சு. சிகை எழும் சுடர், முதல்ல அந்த புகை பாஞ்சி வர அவருடைய பார்வையிலிருந்து கடல் வீசியது. அசனியும் திகைப்ப, இடியும் திகைப்ப மிக எழுந்திடும். ரொம்ப ஆழ்த்திக்கிறவனே சதமக கேள். 100 மகங்களை செய்த இந்திரனே கேள். பூதநாயகன் புவிமகள் நாயகன் பொருவில் வேதநாயகன் மார்பகத்து இனிது வீற்றிருக்கும் ஆதி நாயகி விருப்புறு தெரியல் கொண்டு அணைந்த மாதராள் வயின் பெற்றனன் முயன்ற மாதவத்தால். இதே பாடல பின்னால திருப்பி ராவணன் சபையில அனுமார் சொல்ல அங்கதன் தூது படம், அங்கதன் வேதநாயகன் விதிக்கு நாயகன் வரிசையா சென்று போவான். பூதநாயகன் சொல்ற இப்ப புவிமகள் நாயகன், ஐம்பூதங்களுக்கும் நாயகன், புவிமகள் நாயகன், பொருவில் வேதநாயகன், அவனுடைய மார்பிலே வீற்றிருக்கும் ஆதிநாயகி லக்ஷ்மி விருப்புறு தெரியல் கொண்டு அணைந்த மாதராழ்வையின் அந்த பெண்ணிடமிருந்து நான் பெற்ற முயன்ற மாதவத்தால் தெரியல் செய்து மாலை இல்லையா, நான் பெற்ற மாலை அதை உனக்கு கொடுத்தேன், தெரியல் உனக்கு கொடுத்தேன். இன்று நின் பெரும் செவ்வி கண்டு உவகையின் ஈந்த மன்றலம் தொடை இகழ்ந்தனை நினது மாநிதியும் ஒன்றலாத பல் வளங்களும் உவரி புக்கு ஒளிப்ப குன்றி நீ துயர் உருக என உரைத்தனன் கொடியோன். இன்று நின் பெரும் செவ்வி கண்டு உன்னுடைய பெரிய சிறப்பை கண்டு உவகை என்னோட மனம் கழித்த காரணத்தினாலே இந்த மன்றல் அந்தொடை இகழ்ந்தன, இதை அலட்சியப்படுத்திட்ட. நினது மாநிதியும் உன்னுடைய பெரிய செல்வமும் ஒன்றலாத பல வளங்களும் பற்பல விதமான வளங்களும் கடலுக்குள்ள போய் ஓரிப்புக்கு ஒழிப்ப, எல்லாம் கடல்ல போய் சேரட்டும். குன்றி நீ துயருரு, எல்லாமே அழிந்து நீ துயருருவாய் என்று சாபம் கொடுத்தார். தொடைங்கிறது மாலையா? தொடுக்கின்ற காரணத்தால் மன்றலம் தொடை அழகிய கட்டப்பட்ட மாலை இல்லையா, மன்றலம் தொடை வாசனையுடைய அழகிய மாலை. அறமடந்தையர் கற்பக நவநிதி அமிர்த சுரபி வாம்பரி மதமலை முதலிய தொடக்கற்று ஒரு பெரும் பொருள் இன்றியே உள்ளன எல்லாம் வெறுவி ஓடி புக்கு ஒளித்தன விரிதிரை கடலின். அவர் சாபம் கொடுத்த உடனே அறமடந்தையர் தேவ கன்னிகள் கற்பக விருட்சம் நவநிதி அமிர்த சுரபி அமிர்தத்தை துறக்கின்ற சுரபி வாம்பரி தாவுகின்ற குதிரைகள் மதமலை ஐராவதம் முதலிய தொடக்கற்று சமதள எல்லா விஷயங்களும் ஒரு பெரும் பொருளின்றியே உள்ளன எல்லாம் வெறுவி பயந்து ஓடி புக்கு ஒளித்தன விரிதிரை கடல், கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுட்டு எல்லாம். ஸோ கடலை கடையும் போது இதெல்லாம் வந்ததுன்னு நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, இப்படிதான் அதை மீட்கிறாங்க. ஓகே ஓகே, இது ஏற்கனவே இருந்தது. உள்ள போய் அமிர்தமும் அப்போ இவங்க கிட்ட ஏற்கனவே இருந்திருக்கு.
அந்த கதையில் உள்ள சுவாரஸ்யமே போச்சு. அது எல்லாம் புதுசு புதுசா கிடைக்கிறது. இந்த மாதிரி தான் சில கதைகள் இப்படி ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. இருந்தது ஐயா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிற அந்த வேளையில் அந்த என் பொண்ணுக்கு அந்த கதையை அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தேன். இது வந்தது அது வந்து யானை. அந்த வேளையில் இந்திரன் சிந்தை நொந்து அழிந்து வந்து தான் வர முனிவனை வழிபட்டு வழுத்த நந்து நின் பெரும் செல்வம் மால் அருளினால் நயக்க முந்தும் என்று சாபத்தின் மோக்கமும் மொழிந்தான். அதாவது சாபத்தை எப்படி அதுக்கு என்ன விமர்சனம் அப்படின்னா, அந்த வேலை அந்த நேரத்தில் இந்திரன் சிந்தை நொந்து அழிந்து வந்து தான் வரமுனிவனை வழிபட்டு வழித்த வாழ்க்கவும், நந்து அப்படின்னு சொன்னா மங்குதல், நந்தா விளக்குன்னு சொல்லுவோம். நந்தா விளக்கு அப்படின்னா மங்காத விளக்கு, ஒவ்வொரு நாளும் அணையாத விளக்கு. இது நந்தியது, இது ஒளி குன்றியது. நந்திய நின் பெரும் செல்வம் எல்லாம் அருளினால் நயக்க, செல்வம் மால் அருளினால், திருமாலுடைய அருளினால் நயக்க முந்தும் என்று சாபத்தின் நோக்கம் சாப விமர்சனத்தில் மொழிந்தார் வெய்ய மாமுனி வெகுளியால் விண்ணக முதலாம் வையம் யாவையும் வறுமை நோய் நலிதர வானோர் தையல் பாகனும் சதுமுக கடவுளும் கூடி செய்ய தாமரை திருமரு மார்பனை சேர்ந்தார். எல்லாரும் கோட்டியா போய் திருமால் கிட்ட சேர்ந்துட்டாங்க. வெய்ய மாமுனி வெகுளியால், கோபம் கொண்ட மாமுனியின் துர்வாசனுடைய கோபத்தால் விண்ணகம் முதலாம் வையம், விண்ணகம் உட்பட வையகம் யாவையும் எல்லா வறுமை சூழ்ந்து நலிதர வானோர் தையல் பாகனும் மாதூர் பாகனாகிய சிவனும் சதுமுக கடவுளும் பிரம்மாவும் ஒன்றாக கூடி செய்ய தாமரை திருமரு மார்பனை, அந்த என்ன ஸ்ரீவச்சம் அப்படிங்கிற திருமரு உடைய மார்பனை போய் சேர்ந்தார்கள். சேர்ந்தார். அடுத்தது வெஞ்சொல் மாமுனி வெகுளி, வெஞ்சொல் மாமுனி வெகுளியால் விளைந்தமை விளம்பி கஞ்ச நாள் மலர் கிழவனும் கடவுளர் பிறரும் தஞ்சமில்லை நின் சரணமே சரண் என சலியாது அஞ்சல் அஞ்சல் என்று உரைத்தனன் உலகெல்லாம் அளந்தோன். வெஞ்சொல் மாமுனி வெகுளியால் விளைந்தமை விளம்பி இந்த துர்வாசருடைய சாபத்தால் நேர்ந்ததையெல்லாம் சொல்லி கஞ்ச நான்மலர் கிழவனும் பிரம்மனும் கடவுளர் பிறரும் மற்ற கடவுளரும் பஞ்சமில்லை நின் சரணமே சரண், வேற பஞ்சம் கிடையாது, உன் சரணம் தான் எங்களுக்கு சரணம், உன் பாத சரணம் அதுவே சரண் என்று சொல்லியாது. அப்ப ஒரு இது இல்லாம அஞ்சல் அஞ்சல் என்று உரைத்தன உலகெல்லாம். மத்து மந்தரம் வாசுகி கடை கயிறு அடை தூள் மெத்து சந்திரன் சுராசுரர் வேறு வேறுள்ள கொத்திரண்டு வேறுள்ள கொத்து இரண்டு இல்ல வேறுள்ள கொத்திரண்டு நினைக்கிறேன், வேறுள்ள கொத்திரண்டு கொத்து இரண்டு பால் வலிப்பவரோடு அதிகொடுத்து கத்து வாரிதி மறுகுரு அமிழ்தழ கடைமின். ஓடதி கொடுத்து ஔஷதி கொடுத்து கத்து வாரிதி மறுகுரு அமிழ்தழ கடைமின். என்ன சொல்றார்? மத்து மந்திரமலையை மத்தாக்கு, வாசுகி நாடாக்கு, கடைகயிறாக்கு, அதுக்கு உங்களுக்கு ஃபல்க்ரம் ஒன்று வேணும். இது எல்லாத்துக்கும் ஃபல்க்ரம்னு ஒன்று இருக்கணும். அது எது வேணும்னாக்க சந்திரன் தான் ஃபல்க்ரம் வச்சு, சந்திரன் ஃபல்க்ரமாக வச்சுட்டு மந்திர மலையை வாசுகி நாடாக்கு, திருப்பார்கடலை கடையுங்கள். இந்த பக்கத்தில் தேவர்களும் அந்த பக்கத்தில் அசுரர்களும் நின்று கொத்து இரண்டு பால் வலிப்பவரோடு ஓடதி அமிர்தத்தை கொடுத்து கத்து வாரதி மறுகுரு அமிர்த ஏதோ மருந்து போட்டு இது பண்ணணும்னு சொல்றாங்க போல இருக்கு. ஓடதி கொடுத்து அமைய ஓஷதியை பெய்து அங்க போட்டு அதுக்கப்புறம் கடை சொல்றாங்க. கடை
கிடைக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் போடுவோம். அதான் கரெக்ட். அது இது மாதிரி உயவு பொருள்கள் யாமும் அவ்வையின் வருது நீர் கதும் என எழுந்து போமின் என்று அருள் புரிதலும் இறைஞ்சினர் புகழ்ந்தார். நாமும் இன்றென குனித்தனர் நல்குற ஒழிந்தது ஆமெனும் பெருங்கழித்து பெருங்கழிதுள குறுதலால் அமரார். யாமும் அவ்வையின் வருது நீர் கதும் கதும் இதுவும் வேகமா நான் வரேன். என்ன ஷார்ட் வை முதல்ல நீங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே போமின் என்று அருள் புரிதலும் இறைஞ்சினர் புகழ்ந்தார். நாமும் என்றனவ நாமும் ஒரு எழுத்து மாதிரி போயிடுது. நாமும் என்றன குளித்தனர் நல்குறவு குளித்தனர் நல்குறவு ஒழிந்தது வறுமை ஒழிந்தது. ஆமெனும் பெருங்கடி துளக்கூறுதலால் ஆமெனும் பெருங்கடி துளக்கூறுதலால் அமரர்கள் என்ன பண்ணாங்க? நாமும் என்றாலும் குறித்தாங்க. அவர் அப்படி சொன்ன உடனே இவர்கள் ரொம்ப மகிழ்ந்து மலை பிடுங்கினர் வாசுகி பிணித்தனர் மதியை நிலை பெரும்படி நட்டனர் ஓடதி நிறைத்தார் அலை பெரும்படி பயோததி கடைந்தனர் அவனி நிலை தளர்ந்திட அனந்தனும் கீழுற நெளித்தான். மலை பிடுங்கினர் மந்திர மலையை பிடுங்கினார்கள். வாசுகி வாசுகிங்கிறது சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு. ஆதிசேடனுக்கு அடுத்தது. ஆதிசேடன் தம்பி. இட் இஸ் நாட் பெண் பெயர், இட் இஸ் ஆண் பெயர். மதியை நிலை வரும்படி பல்கிரமா நிறுத்திட்டாங்க. நட்டனர் ஔஷதி சொன்னார். இந்த உயவு பொருள் லூப்ரிகன்ட் தடவி அலை பெரும்படி பயோததி பார்க்கடலை பயோததி கடலை கடைந்தனர். அவனி நிலை தளர்ந்த அப்போ உலகம் நிலத்தடுமாறித்து அதுக்கு கீழே அனந்தனும் கீழூர நெளிந்தான். அவனாலும் தாங்க முடியல. ஆதிசேஷனும் நெளிந்தான். திரள் கொள்ளாமையாய் முதுகினில் மந்தரம் திரிய விரல் கொள் 1000 தடக்கைகள் பரப்பி நீ வலிப்ப மரணிலா முனி வெகுளியின் மடிந்தன வரவே அறநிலார் மனத்தடையலா நெடுந்தகை அமைத்தான். இது முதந்து இருக்கு. மலை முதந்து இருக்கு. அடியில் ஒன்றும் இல்லை. there is nothing to hold it. அதை எது மேலேயாவது நிறுத்தி ஆகணும். அதுக்காக இவர் கூர்மாவதாரத்தார் 1000 கால்களை கொண்டு திரள்கொள் ஆமையால் முதுகினில் மந்தரம் திரிய விரல் கொள் வலிமை வாய்ந்த 1000 தடக்கைகள் பரப்பி அப்படி உறுதியா பிடிச்சுக்கிறார். நீ வலிப்ப அதுக்கு மேல இவர்கள் மந்திரமலையை கடைய மரநிலா முனி அவனுடைய பாவம் இல்லாத கோபத்தினால பாவம் அடையாத ஒரே முனிவர் அவர் தான். எத்தனைக்கு எத்தனை சாபம் கொடுக்குறாரோ அத்தனைக்கு அவருக்கு வரபலம் பெருகும். அவருடைய தவ வலிமை பெருகும். அவர் காற்றாக வெகுளியின் மடிந்தன வரவே அறநிலா மனத்தடையலா நெடுந்தகை அமைத்தான். எல்லாம் இது இப்ப இது வரைக்கும் உள்ள போய் ஒழிஞ்சிட்டேன். அதெல்லாம் திருப்பி வருமாறு நெடுந்தகை அமைத்தார். இறந்து நீங்கின யாவையும் எம்பிரான் அருளால் பிறந்த அவ்வையின் சுராசுரர் தங்களில் பிணங்க சிறந்த மோகினி மடந்தையால் அவுணர் தம் செய்கை துறந்து மாண்டனர் ஆரமிருந்து அமரர்கள் துய்த்தார். இறந்து நீங்கின யாவையும் எல்லாம் விட்டு போன எல்லாமே நீங்கி போன எல்லாம் எம்பிரான் பிறந்த மறுபடியும் அவ்வையும் பிறந்த தங்களில் பிணங்க அவங்களுக்குள்ள அமிர்தம் பிறந்தவன அவங்களுக்குள்ள பிணக்கு ஏற்பட சிறந்த மோகினி மடந்தையால்
அந்த மோகினியோட செய்கையால ராட்சசர்கள் அவுணர்கள் தம் செய்கை துறந்து செயலை இழந்து தம்மை மறந்து நிற்க மாண்டனர். அமர்ந்து அமரர்கள் துய்த்தனர். அமரர்கள் ஆயினார். தேவர்கள் வெறுவும் ஆழமும் வெறுவும் ஆழமும் பிறையும் வெவ்விடை அவர்க்கு ஈந்து தருவம் வேறுள தகைமையும் சதமகற்கு அருளி மருவு தொல்பெரு வளங்களும் வேறுற வழங்கி திருவும் ஆரமும் அணிந்தனன் சீதரமூர்த்தி. வெறுவும் ஆழமும் பிறையும் வெவ்விடை அவருக்கு ஈந்து அவர் அவருக்கு போஷன் பிரிச்சு கொடுக்குறார். ஆளாத விஷயத்தையும் சந்திரனையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். கருவும் கற்பக விருட்சத்தையும் வேறுள்ள தகைமையும் சதமகருக்கு அருளி இந்திரனுக்கு கொடுத்துட்டு மருவு தொல்பெரு வளங்களும் வேறுற வழங்கி மற்ற வளங்களையும் கொடுத்து யாருக்கு? இந்திரனுக்கு தேவர்களுக்கு கொடுத்து திருவும் ஆரமும் அணிந்தனும் சீதரமூர்த்தி. ஸ்ரீதரன் என்ன பண்ணினால் ஸ்ரீயை தரித்து கொண்டார். திருவும் ஆரமும் கௌஸ்துப மாலையையும் அணிந்து கொண்டார். அந்த வேளையில் திதி பெரும் துயர் உழந்து அழிவாள் வந்து காசிவன் மலரடி வணங்கி என் மைந்தர் இந்திராதியர் புணர்ப்பினால் இறந்தனர் எனக்கோர் மைந்தன் நீ அருள் அவர்தமை மடித்தலுக்கு என்றார். அந்த வேளையில் திதி அந்த சமயத்துல திதிக்கு இப்போ எல்லா அரக்கர்கள் எல்லாம் வஞ்சனையால அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்காம பண்ணிட்டாங்க. அந்த வேளையில் திதி பெருந்துயர் உழந்து அழிவாள் வந்து காசிவன் மலரடி வணங்கி என் மைந்தர் இந்திராதியர் இந்திரன் முதலானவர்களுடைய புணர்ப்பினால் செய்கையினால் இறந்தனர். எனக்கு ஓர் மைந்தன் நீ அருள் அவர்தமை மடித்தலுக்கு அவர்களை இந்திராதியர்களை மடிப்பதற்கு கொள்வதற்காக எனக்கு ஒரு புதல்வனை தருவாயாக திதி கேட்டினார் என்று கூறலும் மக உனக்கு அளித்தனம் இனி நீ சென்று பாரிடை பருவம் 1000 தீர நின்று மாதவம் புரிதி ஏல் நினைவு முற்றுதி என்று அன்று கூறிட புரிந்தனள் அருந்தவம் மனையாள். இப்ப திதி தவம் செஞ்ச இடம் சொல்றாரு, அதை கொண்டு கூட்டுறாரு. இந்த பொருள் என்னன்னு கேட்டார். அந்த பொருள் இந்த இடத்துல ஏற்கனவே திதி தவம் செஞ்ச இடம்னு சொன்னேன். எப்படி அந்த தவம் செய்ய நேர்ந்தது அப்படின்றது வரலாறு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துக்கு என்று கூறலாம். அவ அப்படி சொல்லவும் என்று கூறலும் மகவு உனக்கு அளித்தனம் இனி நீ சென்று பாரிடை பருவம் 1000 வருஷ காலம் தீர நின்று மாதவம் புரிதியே நினைவு முற்றுது. அந்த 1000 வருஷ காலம் தவம் செய்த என்றால் நீ நினைத்தது கிடைக்கும் என்று சொல்ல அன்று கூறிட புரிந்தனள் அருந்தவம் அணையாள். அப்படிப்பட்டவள் அருந்தவத்தை செய்தாள். கேட்ட வாசவன் அன்னவட்கு அடிமையில் கிடைத்து வாட்ட மாதவத்து உணர்ந்தவள் வயிற்று ஒரு மகவை வீட்டியே எழுகூறு செய்திடுதலும் விம்மி நாட்ட நீர்த்தரு மறுத்தெனும் நாமமும் நவின்றான். இது இதுல வால்மீகி மூலத்துல இந்த விளக்கமாவே சொல்லியிருக்கேன். கேட்ட வாசவன் அதை கேட்ட இந்திரன் அவ கர்ப்பத்துக்குள்ள போய் அன்னவட்கு அடிமையை கிடைத்து வாட்ட மாதவத்து உணர்ந்தவள் வயிற்று உரு மகவை வீட்டிய 7 கூறு செய்து 7 துண்டா அறுத்தான். அப்படி 7 துண்டா அறுக்கும் போது குழந்தை அழுது அழாதே அழாதேன்னு சொல்லி அடுத்த காரணம் மாருத் அப்படின்னு பேர் வரும். மாருத் அப்படின்னா அழாதே அப்படின்னா அழாதேன்னு அர்த்தம். அப்படி சொன்னதுனால அது மாருத்தமாச்சு. 7 காட்டு அது வந்து ஆவகம் பிரபகம் சம்பகம் உத்வகம் உத்வகம் பரிபகம் பராவகம். நம்ம சொன்ன அயனாசிரியர் கேட் ஆஃப் இயர் எல்லாம் சொல்லணும்.
அந்த மாதிரி ஸ்பியர்ஸ். இதுல வந்து என்ன சொல்றாங்க, 7 7 49 அடுக்கு சொல்றாங்க. வழி அடுக்கு 49 அடுக்கு அதுக்கு சொல்றாங்க. ஒரு 7 அடுக்கு சொல்லி இது 7 கூறாக அவளுடைய கர்ப்பத்தில் போய் இந்திரன் அந்த கருவை 7 துண்டுகளாக அறுத்து அதை காற்றாக சமைத்தான். அதனாலதான் மாருதம் காற்றுக்கு மாருதி மாருத் அப்படின்னா. ஆயது இவ்விடம் அவ்விடம் அவிர்மதி அணிந்த தூயவன் தனக்கு உமைவையில் தோன்றிய தொல்லை வாயுவும் புனல் கங்கையும் பொருட்களா வளர்த்த சேய் வளர்ந்த அருள் சரவணம் என்பதும் தெரிவித்தான். இங்கேதான் சரவணன் முருகன் உதித்தான். ஆயது இவ்விடம் அவ்விடம் அவிர்மதி அணிந்த தூயவன் தனக்கு உமைவையில் தோன்றிய தொல்லை வாயும் காற்றும் கங்கையும் தாங்க முடியாத அக்னி இருக்கும் இல்லையா, அக்னியை காத்து வாங்கி அப்படியே நிலத்துல விட்டு இப்படி வரிசையா 5 பூதமும் தான் சரவண கோயிலே. அது அவருடைய நெற்றி புரியுங்க கொண்டு வந்து கங்கை வாயு ஒன்று சொல்றான், புனல் கங்கையும் பொருட்களா வளர்த்த அந்த அவர்களாலேயே தாங்க முடியாத பலத்தை கொண்ட சேய் முருகன் வளர்ந்து அருள் சரவணம் என்பதும் இதுதான் சரவண கோயிலா அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மளுடைய எல்லை நீக்கி. இந்த பாடல்கள் அந்த துர்வாசர் இதுல அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிளெயின் பாடல்கள். அது ரொம்ப பெரிய ஓமைகளோ எதுவுமே ரொம்ப செய்தி சொல்றேன். இல்ல ஒருவேளை அதை தான் பார்த்துட்டு மிகை பாடல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுலயே அந்த வாமனன் இதுல என்ன பிரமாதமான ஓமைகள் இல்ல, எது மிகை இல்லைங்கிறது ஒரு காமன் கன்க்ளூஷனும் இல்ல அதுல. அது ஒண்ணு. ஆனா இதுல வந்து